யாழ்ப்பாணத்தின் பணக்கார நகரம் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் புதுசாக வந்து பில்டிங் ஒன்று கட்டினோம். பச்சை போட் கடை வந்து அப்படி பெட்ரோல் செட், புதிய வீடுகள், மேல்மாடி வீடுகள், புதிய கட்டடங்கள், புதிய கடைகள், சந்தை தொகுதி, பிரதேச சபை, தலிமாக்கள் அரசியல் பிரமுகர்கள் வந்து இந்த ஹோட்டல்லாம் நிற்கிறேன். ரெண்டாவது பெட்ரோல் செட் தான் இது. ஃபோன் கடை உண்டு. குறிப்பாக பண்ணிங்கன்னா செம்பியல் இருக்கான இந்த வீடு இருக்கு. மாத்தனை கந்த சுவாமி கோவில் அப்படி இதில் போய்க்க இன்னும் ஒரு சின்ன சின்ன பெண்டுகள்லாம் பாருங்க. சாம்பியன் லேனுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே போய்க்க இன்னொரு பெரிய வீடு, புது வீடு இருக்கு பாரு. நல்ல கதை கொண்டு போட்டிருக்காங்க. நேரத்தில் வந்து கதை போனோம்னா நந்தாவில் வயலுக்கு போவோம். இந்த கொக்கிலிட பகுதி முடிஞ்சிடும். ஆனால் இங்கே அந்த கோண்டா ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறது தான் வந்துடும். இதுதான் கோண்டா ரயில்வே ஸ்டேஷன். இதில் ஒரு புது வீடு காட்டி கொண்டிருக்கிறேன். நல்ல மேல் மங்கால இன்னொரு வீடு காட்டி கொண்டிருக்கிறது. இதுதான் கொக்குவிலேயே ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு. புதிதாக கட்டப்பட்ட வீடு, மாடி வீடு. இந்த இடத்துலயும் ஆடிய பாதம் வீதி, குறிப்பாக வேலி இந்த களியங்காடு போகக்கூடிய வீதி தான் இந்த வீதி. இது அண்டர் கிரவுண்ட் வீடு உண்டு. சின்னல நாங்கள் இருக்க இந்த அண்டர் கிரவுண்ட் வீடு பார்க்குறாங்க. இது வந்து கொக்கில் கல்லூரிட்டு ஒரு பகுதி வந்து குளப்பட்டி சந்தை ஒரு பயப்படுகின்ற ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று தான் இந்த இடத்துல இருக்கு. ஈழத்திலேயே மிகப்பெரிய வைரவர் கோயில் என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. இந்த ஒழுங்கையை பார்த்தாலும் ஃபுல்லா மேல்மாடு வீடு தான் இருக்கு. இந்த குட்டி ஒழுங்கைக்கு எந்த ஒழுங்கையை பார்த்தாலுமே மேல்மாடு வீடுகள்லாம் பாருங்க. நம்ம ஏரியா கொக்குவில் என்ற ஒரு வசனமும் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கொக்குவில். மேலும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜெயகே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில். ஏன் என்று பார்த்தீங்கன்னா கொக்குவிலே மிகவும் பிரபல்யமான ஊர். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பணக்கார ஊர் என்று சொல்லுவார்கள். காரணம் எல்லா இடம் பார்த்தீங்கன்னா புதிய வீடுகள், மேல்மாடி வீடுகள், புதிய கட்டடங்கள், புதிய கடைகள், சந்தை தொகுதி, பிரதேச சபை என பல விடயங்களை உள்ளடக்கிய இடம் வந்து கொக்குவில். யாழ்ப்பாணத்தின் பணக்கார நகரம் இல்லை கிராமம் என்று சொல்லுவீங்க இந்த கொக்குவிட்ட. அப்படிப்பட்ட இடத்தை தான் நாங்கள் இன்றைக்கு சுற்றி பார்க்கலாம். அதாவது குறிப்பாக வந்து கொக்குவில் ஒரு பிறந்துபட்ட இடம். அதில் வந்து இன்றைய தினம் கொக்குவில் கிழக்கு பகுதியை மாத்திரம் பார்க்க போகிறோம். கிழக்கு பகுதி வந்து நம்ம 2-3 நாளால் வந்து மேற்கு பகுதியை வந்து பார்ப்போம். மேற்கு பகுதி வந்து இதை விட ஒரு விரிவான காணொலியாக உங்களுக்கு விளக்கமாக போடலாம். இதை விட வந்து உங்களோட ஊரும் போடணுமா, உங்களோட ஊரில் என்னென்ன விசேஷம் இருக்குது, உங்களோட சந்திச்சு கதைக்கணுமான்ற விஷயங்களையும் வந்து குறிப்பிடுங்க. உங்களோட ஊர்கள் எவ்வாறு இருக்குது, கொக்குவில் நீங்கள் முதல் பார்த்த இடத்துக்கு இப்போ பார்க்குற இடத்துக்கு வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, மற்ற மாற்றங்கள் எவ்வாறு இருக்குது, என்ன இடம் உங்களுக்கு தவற விடப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் வந்து கருத்தில் குறிப்பிடுங்க. நான் அதையும் வந்து உங்களுக்கு அடுத்த காணொலியில் வந்து காண்பிக்கிறேன். இதே விட வந்து அடுத்த காணொலி இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு மெருகூட்டி வந்து தரப்படும். உங்களோட உருவம் என்னென்னு சொல்லுங்கள், அதுவும் காணொலியில் காண்பிக்கலாம். அதோட இந்த காணொலியில் திருத்தப்பட வேண்டிய விடயங்களையும் குறிப்பிடுங்கோ. அது திருத்தப்பட்டு அடுத்த காணொலியில் இதே விட சிறப்பாக நான் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த தளத்துக்கு புத்தகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இல்லை வெறுக்காமத்தி காணொலி பெற்ற பயிர்கள் கருத்துப்பட்டியில் கருத்துக்களை முக்கியமாக குறிப்பிடுங்கள். நீங்கள் கூடுகின்ற கருத்தை வைத்து நான் அடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பாக வழங்கலாம். இப்படி ஒவ்வொரு ஊருமே இனி அடுத்தடுத்து வரும். எவ்வாறு இருக்குது இந்த காணொலி, இன்னும் என்னென்ன திருத்திக் கொள்ளணும் என்று நீங்கள் இதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வாங்க நம்மளுடைய காணொலியில் போகலாம். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நந்தாவில் வயல் தெரியுது. அதுக்குள்ள அப்படியே இதே பாருங்க, புதுசாக வந்து பில்டிங் ஒன்று கட்டினோம். திராப்பினம் நினைக்கிறேன். இங்கால ஒரு பச்சை போட் கடை வேண்டாம். அப்படி எங்களை சாப்பிட்டு போங்க, ஒரு சாப்பாடு கடையும் இருக்கு. பெட்ரோல் செட், சினோஃபேக் பெட்ரோல் செட் இருக்கு இந்த இடத்துல. பெட்ரோல் செட். இது ஒரு ஃபோன் கடை உண்டு. இது பாக்ஸ் ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலமான எல்லாம் வந்து ஆக்டர்ஸ் மேட்டு வந்து சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் வந்து இந்த ஹோட்டல்லாம் நிற்கிறாங்க. அது இந்த மிச்ச பகுதியான இந்த இது வந்து அடுத்த பெட்ரோல் செட். கொக்கில் 2 பெட்ரோல் செட் இருக்குது. அதில் 2வது பெட்ரோல் செட் தான் இது. ஏஎம்டின்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பியன் லேன். அப்படி இந்த ஏஎம்டி போயிருக்கான ஏஎம்டி பெட்ரோல் செட்டுக்கு ஆப்போசிட் லேன். அப்படி பண்ணிக்கிட்டா இந்த சாம்பியன் லேன். குறிப்பாக பண்ணிங்கன்னா சாம்பியன் லேனுக்கான இந்த வீடும் இருக்குது. இது கொக்குவில் இருக்க வளர்மை சனசம நிலையம் வந்து ஒரு பிரபலியமான சனசன நிலையம் தான். அதோட இதை பார்த்தீங்கன்னா மாத்தனை கந்த சுவாமி கோவில். அப்படியே இங்கால போய்க்க வந்து ஒரு மேல் மாடி வீடு வருது.
கட்டப்பட்ட வீடு உண்டு. அப்படி இதில் போய்க்க இன்னும் ஒரு புதிதாக கட்டப்பட்ட வீடு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு எல்லாமே புது புது வீடுகள், மேல் மாடி வீடுகள் அதிகமாக இருக்கும். இந்த இடத்த காணிகள் எடுக்கிற எல்லாம் வந்து சரியான கஷ்டம் பண்ணுவாங்க. செம்மியில் எனக்கு காணி எடுக்கிற குறிப்பாக கொக்குகளுக்குள்ளே கஷ்டம் தான் காணிகள் எடுக்கிறோன்றது. நான் நினைக்கிறேன் ஒரு திருமணம் நடந்திருக்காக்கும், பந்தல் எல்லாம் போட்டிருக்கீங்க இந்த இடத்துல. சின்ன சின்ன பெண்டுகள்லாம் பாருங்க. சாம்பியன் லேனுக்கெல்லாம் போய்கிட்டுருக்குறேன். அப்படியே போய்க்க இன்னொரு பெரிய வீடு, புது வீடு இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இங்கால இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் லேன்லேருந்து வந்து இங்கே வந்து டெம்பிள் ரோடு நந்தாவில் அம்மன் கோவிலுக்கு போகிற வீதியில் வந்து இந்த வீதி வந்து போய் வரும். குறிப்பாக இந்த பகுதி வந்து கொக்குவில் கிழக்கு பகுதி, கிழக்கு நாளை திருப்பி அப்படியே டெம்பிள் ரோட் அம்மன் வீதி என்று குறிப்பாக சொல்லினா. இதுக்காக வந்து ராமகிருஷ்ணா வீதி என்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த நேராக போய்க்க வந்து இங்கே வெள்ளப்பக்கம் பெற வந்து சைலோ ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி உண்டு. இங்கே இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி. இங்காலயம் ஒரு பெரிய ஒரு மேல் மாடி வீடு இருக்கு. நல்ல கதை கொண்டு போட்டிருக்காங்க, மரத்தில் வந்து கதை போட்டிருக்கேன். இந்த வீதி அம்மன் வீதி என்ற காரணமானது வந்து இந்த நந்தாவில் அம்மன் கோவிலை பிரதிநிதிப்படுத்திட்டான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் தான் இந்த கோயில் வந்து கொடியேறி இருந்தது. இதில் தேர் வந்து நயனாதேவி அம்மனோட வரும் தேர். ஒரு கொக்கிலுக்கு ஒரு பிரபலமான ஒரு கோயில் தான் இந்த நந்தாவில் அம்மன். லைட்டெல்லாம் போட்டிருக்கணும். இதுக்கால போனோம்னா நந்தாவில் வயலுக்கு போவோம். நந்தாவில் குடாமண்டு எல்லாம் இருக்கும், அதுக்கு போகிறதுக்கான பாதை. இதுக்கே ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு இருக்கு. அப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் வந்தீங்கன்னா கோண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். அந்த கோண்டா ரயில்வே ஸ்டேஷன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நந்தாவில் அம்மனோட வந்து இந்த கொக்கிலோட பகுதி முடிஞ்சிடும். ஆனால் இங்கே அந்த கோண்டா ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறது தான் மந்திராணி தான் கோண்டா ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து நந்தாவில் ஒழுங்கு என்று சொல்லுவீனா, அதாவது சாம்பியன் வீதியிலிருந்து அம்மன் வீதி இணைக்கக்கூடிய ஒரு ரோட் வந்து நந்தாவில் வீதி என்றுவினா. இதுக்குள்ள பாருங்க குறிப்பாக வந்து புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. மற்ற வந்து இருக்கிற வீடு எல்லாமே வந்து ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்கிற இடம். இதில் ஒரு புது வீடு காட்டி கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு மேல்மாடி வீடு உண்டு. அப்படியே போய்கொண்டு இங்கால பார்த்தா இங்கால இன்னொரு வீடு காட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு மேல்மாடி வீடு தான் காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா தெரிஞ்ச ஒரு ஜாழ்ப்பாணத்துக்கே ஒரு பெரிய வீடுன்னு நினைக்கிறேன். நான் கொக்கிலுக்கே ஒரு பெரிய வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வர போகிற வீடு இந்த அடுத்த ஒரு மேல் மாடி வீடு, இந்த இதில் ஒரு மேல் மாடி வீடு. இந்த இப்போ இனி வேற வீட்டை பாருங்க. இதுதான் கொக்கிலுக்கே ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு, புதிதாக கட்டப்பட்ட வீடு. இதுக்கே ஒரு பெரிய ஒரு வளம் வந்து வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. இங்கால ஒரு மேல் மாடி வீடு. ஆக சின்ன சின்ன ஒழுங்கையெல்லாம் நான் இதுக்கு இருக்க வீடு எல்லாமே வந்து பெரிய பெரிய வீடுகள்லாம் இந்த இருக்கு. இதில் ஒரு மேல் மாடி வீடு. திருப்பி நாங்கள் வந்து சாம்பியன் லேன்லேயே ஏறுறோம். இது விதானியார் வீதி என்ற வீதி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்காலயம் ஒரு மேல் மாடி வீடு இருக்கு.
இங்காலே மறு மேல் மாடி வீடு இருக்கு, காண போய்ங்க. இது வந்து குளப்பட்டி வீதி என்னன்னா, அது வந்து மெட்ட பக்கம் போனீங்கன்னா குளப்பட்டி சந்தியோட ஜாயின் பண்ணும். இங்கால போனீங்கன்னா கருவேலடின்னு பார்த்தீங்க ஆடிவாம் வீதியில் ஜாயின் பண்ணுற வீதி உண்டு. இதில் இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மாடி வீடு இந்த இடத்துலையும் ஒரு வீடு ஒன்று தான். இங்கால எல்லாம் புதுசு புதுசாக கட்டினா பெரிய பெரிய வீடுகள்லாம் அதிகமாகவே இருக்கும். இது வந்து ஆடியபாதம் வீதி, குறிப்பாக சொல்ல போனால் திண்ணவேலி, அதாவது கொக்குவிலிருந்து திண்ணவேலி அந்த களியங்காடு போகக்கூடிய வீதி தான் இந்த வீதி. இதுவும் வந்து கொக்குவிலுக்கெல்லாம் அடங்கும். இதில் வந்து ஒரு மில் ஒன்று இருக்கு. இதில் வந்து இங்காலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடி வீடு, ஒரு அண்டர் கிரவுண்ட் வீடு ஒன்று சின்னல நாங்கள் இருக்கேங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் வீடு பார்க்குறோம் நாங்கள். இங்காலையும் ஒரு அடுத்தடுத்த 3 மாடி வீடு ஒன்று இருக்கு. இங்காலையும் ஒரு மேல் மாடி வீடு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா மணியங்கார வீதி, இந்த டெம்பிள் ரோட்டால திரும்பி போகும் மணியங்கார வீதி வந்து. இதுக்குள்ளேயும் ஒரு வீட்டு தொகுதிகள் இருக்கு, நிறைய பேர் வீடு. அப்படியே சிரிப்பை சுற்றி கொண்டு குளப்பட்டி வீதிக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு இந்த நேரில். இங்காலையும் வந்து பெரிய மாடி வீடு எல்லாம் இருக்கு. இது வந்து முந்தி சந்திரமை கிரவுண்ட் அண்டு வேணும் இல்லை உங்களை எல்லாம் தெரிஞ்சுங்க. சந்திரமை கிரவுண்ட் அண்டு முந்தி விளையாட வர்ற கிரவுண்ட், அது இப்போ வீடாக்கி போட்டார்கள். இது முன்னாள் எடிசன் டியூசன், கொக்குவில் எடிசன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பண்ண எடுக்கிற இடம். இது வந்து கொக்குவில் கல்லூரியோட ஒரு பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தொழில்நுட்ப பீடம். அங்காட வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு. கொக்குவில் கல்லூரியில் பேட்மிண்டன் கோர்ட், அதில் இன்டோர் ஸ்டேடியம் அங்காட இருக்கு. அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா குளப்பட்டி சந்தை, குளப்பட்டி சந்தைக்கிட்ட வந்து வருது. குளப்பட்டி சந்தைக்கிட்ட வருது. அது வந்து குளப்பட்டி சந்தை, குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளப்பட்டி சந்தை தான் அது. அதில் இப்போ நிறைய இதுகள் கொண்டு வந்து இங்கால அடிசில், குவளையம், ஒரு கேக் கடை, சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது. அப்படி இது அடுத்த இது வந்து கேகேஎஸ் வீதி, பிரதானமான கேகேஎஸ் வீதியான இந்த வீதி. செய்தி கொக்குவிலிருந்து கல்லூரி, கொக்குவிலிருந்து முன்பள்ளி, மத்திய சம நிலையம், இது மைதானத்துக்கான வாசல். இங்கே பேங்குகள், கடை தொகுதிகள் எல்லாமே இருக்கு. இதில் வந்து சரணமான ஒரு சைவ உணவகம் உண்டு. இங்கே HNB ATM. அடுத்து வந்து இதான் கொக்குவிலிருந்து போகக்கூடிய பாதை. இது வந்து புதுக்கோயில் உண்டுன்னா. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா புது கடை எல்லாமே கட்டினோம். முந்தி இருந்த கடையெல்லாம் திருத்தம் செய்து புதிய புதிய கடைகள் கட்டப்பட்டு வந்து. இதான் கொக்குவிலுடைய பிரதானமான ஒரு நகர்பகுதி. நகர்பகுதி ஃபுல்லாக கடை போகுது. கொக்குவிலில் இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம். சகல இதுகளுமே இருக்குது. இதோட உணவு கடை உண்டு. இது வந்து புதுசாக கட்டப்படுகின்ற ஒரு ஃபுட் சிட்டி ஒன்று தான் இந்த இடத்துல இருக்கு. ஃபுட் சிட்டி வந்து இப்போ புதுசாக வந்து கட்டி கொண்டிருக்கேன். இங்கால ஒரு SS டீம்ன்ற ஒரு கடை இருக்கு. நகர்பகுதியில் சகல வசதிகளுமே கொண்ட ஒரு நகர்பகுதியாக இது காணப்படுது. நகரட்டு கொக்குவில் என்ற டவுன் மாதிரி இதான். இது ஒரு கேக் கடை உண்டு. அப்படியே நாங்கள் இங்கால வரைக்கு வந்து அன்னை நாகப்பூச்சி, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கிளை இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்க அன்னை நாகப்பூச்சிட்ட கிளை, அதோட ஆப்போசிட்டாக இன்னொரு கேக் கடை, அது போல் ஒரு மேல் மாடி வீடு எல்லாம் இருக்குது.
அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபுட் ஸ்டோர் உண்டு. அதுவும் ஒரு மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ஃபுட் சிட்டி உண்டு. தான் இங்கால பால் சபை இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வா பேலஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. செல்வா பேலஸ் திருமணங்கள் நடைபெறுகின்ற செல்வா பேலஸ். அது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா செல்வா மஹால் இருக்கு. இது வந்து செல்வா மஹால். இது செல்வா மஹாலுக்கு முன்னாடி சபாபதி குறுக்கு ஒழுங்கு என்ற வீதி. இது ஒரு ஹார்ட்வேர் ஷாப் இருக்கு. முதல் இருந்த இடத்துக்கும் இப்போ இருந்த இடத்துக்கும் வந்து நிறைய மாற்றங்களே இருக்கு. நீங்க முந்தி கொக்குவில பாக்குறதுக்கும் இப்போதைய கொக்குவிலுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதில் நீங்க இந்த வீடியோஸை பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா தலையாளி வைரவர் கோயில். குறிப்பாக சொல்ல போனால் ஈழத்திலேயே மிகப்பெரிய வைரவர் கோயில் என்று சொல்லுவார்கள். அதற்கான கட்டுற வேலை பணிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கு. கோபுரம் அமைக்கிற பணி தான் தற்சமயம் இடம்பெற்று கொண்டிருக்கு. ஈழத்தின் மிகப்பெரிய வைரவர் ஆலயம் பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. தலையாளி பகுதி என்று உங்களுக்கு நாங்கள் இது தலையாளி கிரவுண்ட். முந்தி இது ஒரு பெரிய ஒரு மைதானமாக காணப்பட்டிருந்தது. இப்போ எல்லாம் இல்லை. வெள்ளம் வந்தாலும் இதுக்கெல்லாம் நிற்கும். ஆனால் அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இது வெள்ளம் பார்த்தீங்கன்னா போட்டில் கட்டியெல்லாம் சும்மா திரியிற படிகள் பண்ண. ஆனால் இப்போ அதுக்கு எல்லாம் நிரப்பப்பட்டு வீடு எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. நல்ல மேல் மாடி வீடு எல்லாம். இதெல்லாம் வந்து கிரவுண்டு தலையாளி கிரவுண்டாக இருந்தது. விதண்டாச்சு. இந்து மகாசபை அகில இலங்கை என்றதுக்கு இங்காலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து மேல் மாடி வீடுகள் தான் அதிகமாகவே இருக்கு. இல்லை பெரிய பெரிய வீடுகள் இருக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு புதிய வீடு ஒன்று இருக்கு. நீங்கள் கிட்டடியில் கட்டின வீடாக தான் இருக்குது. இது இந்த ஒழுங்கையை பார்த்தாலும் ஃபுல்லாக மேல் மாடி வீடு தான் இருக்குது. இந்த குட்டி ஒழுங்கைக்கு எந்த ஒழுங்கையை பார்த்தாலுமே மேல் மாடி வீடுகள்லாம் அதிகமாக காணப்படுது. இது வந்து பழைய தபாட்கந்தோர் வீதி என்று வினம். இது அப்படியே வந்து கேகேஎஸ் வீதியில் எடுத்து வந்து அப்போ அந்த ஸ்டார் ஃபுட் சிட்டிக்கு பக்கத்தில் வந்து எடுத்து இது கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலை. இதில் இருக்கிறது வந்து இது ப்ராப்பர்ட்டி சந்தி மார்க்கெட். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கொக்குவிலிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது. இங்கால வந்து தொடர் கடைகள் கடை தெருக்கள். அப்படி இங்கே ஒரு சாய்பாபான்ற கோவில் இருக்குது. அப்படி இங்கே ஒரு சின்ன சின்ன உடுப்பு கடைகள் மற்ற ஆட்சியின் சிப்ஸ் குறிப்பாக சொல்ல ஆட்சியின் பிரபலமான சிப்ஸ் கடை மற்ற செல்வி நகை மாடம் பேக்கரி உண்டு. மங்கால பீப்புள்ஸ் பேங்க். இதில் பாருங்க நம்ம ஏரியா கொக்குவில் என்ற ஒரு வசனமும் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கொக்குவில் வந்து நம்ம ஏரியா கொக்குவில் அந்த ஊரில் வந்து பெயிண்டால் அடிச்சிருக்கணும். இங்கால ஒரு சர்ச் ஒன்று காணப்படுது. தேவாலயம் ஒன்றும்
இது ஒரு ஆரம்ப பாடசாலை சிசி தாக்காண்ட ஒரு ஆரம்ப பாடசாலை. அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டல் ஒன்று இருக்குது. இதில் இது வந்து உடுப்பு கடைகள் மற்ற டாட்டோ கடைகள் மற்ற A to Z பிளானர் அண்ட் வந்து சகல இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி கடைகள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. ஒக்கில் கிழக்கு பகுதி காட்டப்பட்டுள்ளது. இதிலே வந்து தவறவிடப்பட்ட பகுதிகள் மற்றும் வந்து கொக்குவே மேற்கு பகுதி மற்றது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இன்னும் பிரபலமான இடங்கள் வந்து இன்னும் இறங்கி விரிவாக காண்பிக்கப்பட்டு அடுத்த இதனுடைய 2ஆம் காணொலியானது அமையப் போகிறது. அதனைத் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக இதுக்கு 2-3 நாளுக்கு பிறகு வந்து 2ஆம் காணொலி கொக்குவில் பற்றிய காணொலி பதிவிடுவேன். உங்கள் ஊரிலும் இது பற்றிய காணொலி எடுக்க வேண்டுமான கருத்து பட்டியல் தெரிவியுங்கள். அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். காணொலி பார்த்தமைக்கு நன்றி.